பழங்குடியின மக்கள் தனியாக சிகிச்சை பெற ஏதுவாக 50 படுக்கை வசதிகளுடன் கூடிய தனி அறையுடன் கூடிய மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, அதாவது நாட்டிலேயே இரண்டாவதாக மலைப்பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். 700 படுக்கை வசதிகளுடன் கூடிய சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையால் சுமார் 7 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு புவியியல் சார்ந்து மக்கள் இந்த பகுதியிலிருந்து விரைந்து உயர் சிகிச்சைக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் கோவை போன்ற மாநகரத்திற்கு சென்றுதான் உயர் சிகிச்சை பெற முடியும் என்ற ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலில்தான் தற்போது இந்த புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது திறக்கப்பட்டிருக்கிறது. இது நீலகிரி மாவட்ட மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் இருக்கிறது. மூச்சு திணறல் போன்ற பல்வேறு நோய்களுக்கு ஆளாகக்கூடியவர்கள் உயர் சிகிச்சை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே அவர்கள் இனி பெற முடியும் என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக பழங்குடி மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் இருளாஸ், தோடாஸ், குறும்பாஸ் உள்ளிட்ட பழங்குடி மக்களுக்கு பிரத்யேகமாக 50 படுக்கை வசதியுடன் கூடிய ஒரு சிறப்பான ஒரு பிரத்யேக அறை ஒதுக்கப்பட்டு இங்கு அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கான ஒரு உயர் ரக கருவிகள் மூலமாக சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் இந்த புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தற்போது திறந்து வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ஆசா, அமைச்சர்கள் ஏவா வேலு, மா. சுப்பிரமணியம், மு.பே. சாமிநாதன், பிண்டுராம் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்களும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறப்பு விழா முடிந்தவுடன் நீலகிரி மாவட்ட மக்களுக்காக அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் அடுத்தபடியாக பங்கேற்க இருக்கிறார். பிரியதர்ஷினி, பல்வேறு வசதிகளுடன் கூடிய உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ்.